அற்புதங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர் 6:8. ஆதி திருச்சபையில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஸ்தேவான் சாதாரணமான நிலைமையில் இருந்து உயர்ந்தவர். முதல் சபையிலே உதவிக்காரராய் இருந்தவர். பந்தி விசாரிப்பை கவனிக்கும்படி நியமிக்கப்பட்டவர். அப்படி இருந்தும் கர்த்தர் ஸ்தேவானை வல்லமையாகவும் பலமாகவும் பயன்படுத்தினார். காரணம், ஸ்தேவான் மேல் தேவனுடைய நிறைவு இருந்தது. 3 காரியத்தில் அவர் நிறைந்திருந்தார். முதலாவது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார் என்று அப்போஸ்தலர் 6:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஒரு அடிப்படை அனுபவம். ஆனாலும் எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்து ஜீவிப்பது உன்னதமான அனுபவமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருக்கும்போது தேவ பலத்தால் கிருபை வரங்களினாலும் ஆவியின் வரங்களினாலும் நிரம்பியிருப்போம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தர்ப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். லூக்கா 24:49. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பியிருந்தால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வல்லமையை பெறுவீர்கள். இரண்டாவதாக, ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவராய் இருந்தால். அப்போஸ்தலர் 6:8. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. ஜெபம் பண்ணும்பொழுது விசுவாசத்தோடு பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஸ்தேவான் கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டார். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருந்ததினால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி அற்புதங்களை செய்தார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் எந்த மலையும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. மூன்றாவதாக, ஸ்தேவான் வல்லமையினால் நிறைந்தவராய் இருந்தார். நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமை தேவை. அபிஷேகத்தின் மூலமாய் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. அந்த வல்லமை பரலோகத்தின் வல்லமையாயும் தேவனுடைய வல்லமையாயும் இருக்கிறது. ஸ்தேவானை நிரப்பின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக உங்களை நிரப்புவார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் அல்லவா? தேவ பிள்ளைகளே, ஸ்தேவானை பயன்படுத்தினவர் பட்சதாபம் உள்ளவர் அல்ல, உங்களையும் பயன்படுத்த வல்லமையுள்ளவர். நினைவிற்கு, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். மார்க்கு 16:20.